ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட் சைட் பட்டாணி சுண்டல். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வெள்ளை பட்டாணி. அதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பட்டாணிக்கு மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு நான் அரைச்சிருக்கேன். ஸோ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் போட்டு நல்லா எண்ணெய் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வழக்கமாக சேர்க்குற மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் சுண்டல் வேக வச்ச தண்ணியும் அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கீரலே விழுந்ததே தெரியாமலே தரையிலே நிழவேகுதே தனிமையில் அறியாமலே நினைவுகள் விளையாடுதே நிஜமது புரியாமலே இதைகளும் திரைக்காமலே இதயங்கள் இணைத்திட உயிர் பிழித்திடும் போகாத அழகே. ஸோ பாருங்கள், நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச பட்டாணியும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொதி வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ சுண்டல் அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். ஸோ கொதி வருது பாருங்கள். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே வெங்காயம் போட்டு சூடாக சாப்பிட்டா நம்ம ரோட் சைட் பட்டாணி சுண்டல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.